ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை வணக்கம். காலையிலே ரெடி ஆகிட்டேன் ஆஃபீஸ் கிளம்பணும்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டாக்கா சரியாக போகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் எல்லாம் பூ எல்லாம் பறிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான். நிறையா பூ இருக்குது, பறிக்காமல் எல்லாம் பறிச்சிடலாம் வாங்க. இவ்வளோ பூவும் இருக்குது. வீடியோ அந்த பக்கம் எடுக்கிறேன், தெரியுதா தெரியலான்னு தெரியல, பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். முல்லை மல்லி எல்லாம் பறிக்கவே இல்லை, எல்லாம் பறிச்சுக்கலாம் வாங்க. முடிஞ்ச வரைக்கும் பறிக்கலாம். இந்த செம்பருத்தி இருந்தது, எல்லாம் காலி ஆகிடுச்சு. எல்லாம் பறித்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையானதுக்கு போட்டுட்டேன். மறுபடியும் கனகாமரம் நிறைய வந்திருக்கு. எவ்வளோ கனகாமரம் பூ இருக்குது பாருங்கள். நீங்கள் தான் இதை அறுவடை பண்ணணும். இதை இன்னும் எதுவும் பண்ணல. இப்போ இருக்கிறது கொஞ்சம் பூ மட்டும் பறிச்சுப்போம். நான் அந்த டெத்துக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கரும்பெல்லாம் எவ்வளோ பெரிய கரும்பு. இந்த கரும்பு எல்லாம் உடச்சி எல்லாம் மாடு வந்து மேய்ஞ்சி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கரும்பு போச்சு. நிறைய கரும்பு இருந்தது, எல்லாம் வேஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. மாடு விட்டு மேய்ச்சி எல்லாம் நாஸ்தி பண்ணிருக்காங்க. நான் வந்து பார்க்கும்போது இவ்வளோ கரும்பு எல்லாம் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நீங்களே எந்த அளவுக்கு தூக்கி போட்டுட்ருக்காங்க. இந்த கரும்பெல்லாம் இருக்குது. இனிமே தான் இது நல்ல வேலை, இதையாவது விட்டு வச்சுருக்கு. நான் மாடு மேய்ஞ்சிச்சு. அவங்க அந்த மாடு தான் பிடிச்சி போட்டு தமா திமின்னு சாத்துறாங்க, ஏன் மேய்ஞ்சேன்னு. அந்த மாட்டை போய் மேய்ச்சி அவங்க கரெக்டாக கட்டி வச்சுருந்தா அந்த மாடு எதுக்கு மேயுது சொல்லுங்கள்? இன்னும் அது ரொம்ப தெரிஞ்சவங்களாகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு தண்ணி எல்லாம் ஊற்ற வருவாங்க. இதை பாருங்கள் எப்படி மேய்ஞ்சி எல்லாம் நாஸ்தி பண்ணி. இதோ பாருங்கள், எவ்வளோ தூரம் இருக்குது, எல்லாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அழுவுற துக்கமாகிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு. இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி நாசம் பண்ணிட்டு இங்கே எல்லாம் எவ்வளோ அழகாக கொஞ்சம் நந்தவனம் போல் இருந்தது. நான் வீடியோ கூட போட்டேன் இல்லைங்களா? எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமே மேய்ஞ்சி நாஸ்தி ஆகி போயிடுச்சு. இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, வாங்க பறிக்கலாம். இதை பறித்து எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்குது. நல்ல வேலை இதையாவது விட்டு வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு 2-3 இருக்குது பாருங்கள். கரும்பு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, பறிக்கலான்னு நினச்சேன். எல்லாத்தையும் மாடு வந்து சாப்பிட்டு எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு போயிடுச்சு. விட இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிறத எடுத்து இங்கே கட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி மொத்தமே சாப்பிட்டு மொத்தம் உடச்சி போட்டு நாஸ்தி பண்ணிட்டு போயிட்டு இது பாருங்கள். இது இருக்குது பாருங்கள், எல்லா கரும்பும் இவ்வளோ கரும்பு பாருங்கள். இதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கரும்பு எல்லாமே மாடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருக்குது, அவங்கக்கிட்ட எதுவுமே பேச முடியல. மனசே கஷ்டமாக போச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறாங்களே, அதை நம்ம மேய்க்கிறோமேன்னு அவங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லாமல் மேய்ச்சிட்டாங்க. நம்ம திட்டுறதுல அர்த்தம் இல்லை. மாடு இன்னும் திட்டினா அவங்கக்கிட்ட சண்டை தான் போடணும். வாங்க கீரையை பறிச்சுக்குவோம். இன்றைக்கி கீரை பொரியல் மதியம் வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் பறித்து மதியமாக கீரை பொரியல் வீடியோ வரும் பாருங்கள். எல்லாமே நம்ம தோட்டத்து கீரைங்க. எந்த கீரையும் நான் போய் வாங்குறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கீரை இருக்குது. கொஞ்சம் தான் பறிக்க போகிறேன், எனக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்க. கொஞ்சம் பறித்து
இவ்வளோ கீரை. இங்கே கீரை இருக்குது. இது வேணால் அங்கே பக்கத்துலேயே வந்து பறிச்சிக்கலாம். மாடி மேலே கீரை இருக்குது, அதை பறிக்கலாம் வாங்க. இது பாருங்கள், எல்லா பூவும் பறிக்காமல் எல்லாமே பார்த்தீங்களா, எல்லா பூவும் எல்லாம் பறிச்சிட்டோம். எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. வாங்க முதல்ல இந்த பொன்னாங்கண்ணி கீரையே பறிச்சுக்குவோம். நிறைய இருக்குது, வேஸ்ட்டாக போடாமல் பறிச்சுக்குவோம். இருக்கிறது பறிச்சிட்டோம். இப்போ இதில் இருக்கிறத பறிக்குவோம். கத்திரி எத்தனை வரவே இல்லை கட் பண்ணுறதுக்கு, அப்படியே பறிச்சிக்கலாம். ரெண்டு கத்த கீரை கிடைச்சாச்சு. இதுக்கு இது ஒரு நாளைக்கு சரியாக போயிடும். இன்னும் இருக்கிற கீரையெல்லாம் என்ன பண்ணுறது, இன்னும் அதெல்லாம் வேறு நிறைய வந்துட்டுருக்கு. இது வந்து தண்டு கீரை ஃப்ரெண்ட்ஸ், இதையும் பறிச்சுக்குவோம். பொரியல் எல்லாமே பொரியல் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். வாங்க இந்த கீரையும் பறிச்சுக்குவோம். கீரை இருக்குது, எல்லா கீரையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இவ்வளோ கீரை. மாடி தோட்டம் எல்லாம் க்ளீன் பண்ணி இனிமேல் தான் செடிங்கெல்லாம் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நிறைய நாற்று விட்டு வச்சுருக்கேன். அப்புறமா பாருங்கள் எப்படி கொழுந்து விட்டு செம்மையாக வருதுன்னு பாருங்கள். இதெல்லாம் இனிமேல் ரெடி பண்ணி எல்லா செடிங்கெல்லாம் வைக்கணும். இது வந்து சாமந்தி செடி, கலர் சாமந்தி இது வந்திருக்கு பாருங்கள். இது வந்து பதியம் போட்டிருக்கேன். திராட்சை செடி, இது பதியம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய செடி உருவாக்குனா நம்ம வேறு இடத்துல வச்சுக்கலான்னு பதியம் போட்டிருக்கேன். இவ்வளோ கீரை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கீரை இருக்குது. இதெல்லாம் நிறைய பூ இருக்குது, எல்லாம் பறிக்கணும். இந்த களைங்கெல்லாம் அப்பப்போ களை எல்லாம் எடுத்துட்டா தான் செடிங்க நல்லா வரும். பிடிங்கி எடுத்துடணும் களைங்கெல்லாம். மாடி மேலே நிறைய வேலை இருக்குது. இது வந்து குப்பைக்கீரை. இது சாப்பிட்டா அத்தனையும் நல்லது, நரம்புக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விதையே விட்டு இந்த செடியும் இந்த கீரையும் வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நீங்கள் பாருங்கள், எங்களோட தோட்டத்தில் இவ்வளோ பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இவ்வளோ டெய்லியும் வேஸ்ட்டாக போகுது. பாருங்கள் எவ்வளோ பூ ப்ரூனிங் பண்ணி மறுபடியும் வந்த பூ. இது எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு எல்லாம் பூ இல்லையோன்னு கஷ்டப்படுறாங்க. எங்கள் வீட்டில் கொட்டி கிடக்குது ஃப்ரெண்ட்ஸு. இது எல்லாம் பறிக்க யாரும் இல்லை, சரிங்களா? பாருங்கள் என் வேலையை முடிச்சுட்டு வந்து எவ்வளோ தான் நான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அப்போ பறிக்கிறேன், இல்லைன்னா வீடியோ எடுக்காது உதவட்டுமே, நீங்களாச்சும் இனிமேல் இது மாதிரி செய்வீங்கள்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இது போல் வேஸ்ட் பண்ணாமல் ஒருத்தரும் கண்ணும் கருத்துமா நம்ம தேவைக்கு. இப்போ இந்த பூவெல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணாலும் போடும், விலை மதிப்புள்ள பூவுங்க இதுங்கெல்லாம்.
இதெல்லாம் வேஸ்ட்டாக போகிறது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. செடியில் நிறைய பூ பூக்கிறதே பெரிய விஷயம். இது இவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இப்படி கொல்லையாக பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய என்ன சொல்கிறது, நான் பூ வச்சுக்க முடியாது. ஆண்டவன் பூ எனக்கு வச்சுக்க கொடுக்கல அனுமதி. ஏன்னா நான் வைக்கக்கூடாது பூ, அதனால் நான் வைக்க மாட்டேன். மற்றவங்களுக்காக வைக்கிற பூ அடுத்தவங்க கரெக்டாக பயன்படுத்தினா ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கும். ஆனால் இந்த பூ வேஸ்ட்டாக போகுது. நிறைய நாளுக்கு எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். கனகாமரமும் கொட்டி கிடக்குது பாருங்கள். இது என்னால் பறிக்க முடியாது, அப்படியே விட்டுட்டேன். சரி, நேற்றே பறிக்கலான்னு நினச்சேன். இதெல்லாம் நம்மளால் இப்போ பறிக்க முடியாதுன்னு நேற்று அந்த டெத்துக்கு வேறு போயிட்டு வந்தேனா, அதனால் பறிக்க முடியாமல் எல்லா பூவையும் அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பூவில் கலந்து வச்சு கட்டுற பூ இது வராதுன்னு நினச்சேன். அன்றைக்கே சொன்னேன் பார்த்தீங்களா, செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு ரோஸ் அழகாக பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதை பறிச்சுக்குவோம். பெங்களூர் ரோஸு செம்மையாக ஒரு வாரம்னா கூட தாங்கும் இந்த பூ. செடி இனிமே தான் எல்லா செடிங்களும் நல்லா தழிச்சு வரும். உங்களுக்கு அப்போ காட்டுறேன், வீடியோ பாருங்கள் என்ன நல்லா இருக்குது. அந்த இடம் இல்லாமல் இதோ இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். இது கீழேருந்து வேர் வந்து கீழேருந்து வர செடி. இதுலேயும் பூத்து குலுங்குது, இதுலேயும் பறிக்கல. எல்லா பூவும் அப்படியே வேஸ்ட்டாக போகுது. நான் வைக்கக்கூடாது ஒன்று, ப்ளஸ் இப்போ மொட்டை வேறு. நான் பூ வைக்கக்கூடாது. அதனால் ஆண்டவன் எனக்கு அந்த பாக்கியமும் கொடுக்கல. பூ வைக்கிறவங்க கரெக்டாக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க கொஞ்சோண்டு பறிக்க பூவை. கரும்பெல்லாம் பறிக்கல, பறிக்க திரும்ப ஈவினிங் வரணும். என்ன பண்ணுறது? இந்த பூ மட்டும் பறிச்சுக்குவோம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் வெயில்